ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் எங்களோட கிளாஸில் இருக்கிற ஒரு டைப் ஆஃப் ஜாப்ஸ் பார்ப்போம். நிறைய பேர் என்ன ஜாப் எப்படி வரும்னு கேட்பாங்க. ஸோ இதில் வந்து காப்பி பேஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம 10 வெப்சைட் ப்ரீமியம் குரூப்பில் படிப்போம், 5 வெப்சைட் வந்து ஸ்டாண்டர்ட் குரூப்பில் படிப்போம். ஸோ இதில் வந்து நாங்கள் மேக்ஸிமம் எப்படி கவர் பண்ணியிருக்கிறோம்னா, இந்த காப்பி பேஸ்ட் டைப்பில் வெப்சைட்டுகள் நிறைய ப்ரீமியம் குரூப்பில் சில அட்வான்ஸான ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சில வெப்சைட்டுகள் நான் படிப்போம். காப்பி பேஸ்ட் தான் மெயினாக. இந்த டேட்டா கலெக்ஷன், டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து என்னென்னா, ஒரு மாதத்துக்குரிய ஒர்க்கு ஒரு நாளையில் தரமாயிட்டா இங்கே ஒர்க் வந்து அவைலபிளாக வரும். ஸோ அதையும் நம்ம இது பண்ணிப்போம். அதில் நிறைய டைப் இருக்குது. இருந்தாலும் நம்ம ஒரு ஃபில்டர் பண்ணி படிக்கிறோம். எங்களோட ஏர்லியான ப்ரூஃப்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் நல்லா ஏர்ன் பண்ணியிருப்பாங்க. அந்த அந்த டேட்டா கலெக்ஷன் ஜாப் தான். ஸோ அது சீசன் வைஸாக சில அப்டேட்டுகள், சில இந்த ஏசியன் கண்ட்ரீஸில் உள்ளாக்கள்ற சில ஒரு ஸ்கேமான நடைமுறை ஒன்றால் வந்து அவங்க சில லிமிட்டேஷன் போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம சில ஜாப்ஸுகள் நல்லா ஒர்க் ஆகிற மாதிரி இருக்குது. நாங்கள் இடையில போட்டோம் வந்து ஒரு நாளையிலேயே 45,000 ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி ஜாப்ஸ் அவைலபிளாக, அதாவது 2 நாளைக்குள்ள. ஓகே. ஸோ 45,000 ஏர்ன் பண்ணுற அளவுக்கு கூட ஜாப் செய்கிறாங்க. நான் அதை அப்டேட் பண்ணுவேன், நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ அது வந்து இந்த டைப் ஆஃப்ல தான் சாத்தியப்படுமா. ஓகே, இதெல்லாம் வந்து நீங்கள் கிளாஸை ஜாயின் பண்ணதுமே இங்கே வந்து உங்களுக்கு ஒர்க் இருக்குது. இது வந்து நான் இந்த காப்பி பேஸ்ட் ஜாப் சைட் மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி ஃப்யூச்சரில் உங்களுக்கு நிறைய ஜாப்ஸை ஆரம்பத்தில் உங்களுக்கு தர ஜாப்ஸோட அளவை வச்சு நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணி ஃப்யூச்சரில் இது பண்ணணும். இதில் அப்படி சில ஜாப்ஸ் இருந்தாலும் பட் இது வந்து எல்லாருக்குமே எனேபிள் பண்ணுவான். அப்படி ஒரு இதாக இதில் நிறைய ட்ரிக்ஸுகள் இருக்குது ஒர்க் பண்ணுறதுக்கு. நீங்கள் மேலதிகமாக மேலால் பார்க்கக்குள்ள ஒரு மாதிரியும் ரியலாக ஒரு மாதிரியும் இருக்குமா. கிளாஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் நாங்கள் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணோம். டெலிகிராம் குரூப் நீங்கள் டிக்டாக்ல வந்துட்டு வெல்த் ஃபியூச்சர் அகாடமி பயோவில் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் ஜாயின் லிங்க் இருக்கும். அதை செக் பண்ணி கொள்ளுங்கள். ஓகே, நான் இதில் வந்து கொஞ்சம் வெளியாகலாங்கிறதால நான் சொல்கிறேன். நீங்கள் டிக்டாக் ப்ரொஃபைலில் செக் பண்ணிக்கொள்ளுங்கள். டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கும். அது ஃப்ரீ தான், ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள். அதே மாதிரி வாட்ஸ்அப் கண்டெக்டும் இருக்கும். தேவையானாக்கள் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓகே, ரைட். இது என்னென்னா, இந்த ஒர்க்கை வந்து சரி, ஓகே, நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணாக்களுக்கு அந்த விஷயத்த சொல்லுவோம். இதில் ட்ரிக்ஸ் இருக்குது. அதே மாதிரி வேலைக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு மணி தருவாங்க. உங்களை யாருமே குயிக்காக ரிச் ஆக்க பார்க்க மாட்டாங்க. எங்கள்கிட்டையும் நீங்கள் அப்படி வருவானா தயவு செய்து. உங்களுக்கு ஒரு மணி மேக்கிங் சோர்ஸ். நாங்கள் சும்மா வேஸ்ட்டாக இருக்கிற டைம் ஒரு நாளைக்கு நாங்கள் இப்படி ஒரு யூஸ்ஃபுல்லாக ஏதோ ஒரு விஷயத்தை படித்து கொள்றதுக்காக இது பண்ண போகிறோங்கிறதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, ரைட். பாப்போம் இது என்ன வேலைன்னு சொன்னால், இவன் ஒரு இமேஜ் ஒன்று தருவாங்க. இந்த இமேஜில் வந்து இருக்கிற லோகோவை வந்து நீங்கள் பாக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இவ்வளோதான் வேலை. லோகோவை பாக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஓகே, உங்களுக்கு கிளாஸில் ஜாயின் பண்ணாக்களுக்கு தெரியும். இந்த வெப்சைட் வந்து நம்ம நிறைய வெப்சைட் படிப்போம். அதில் இந்த வெப்சைட் ஒர்க்கும் நாம் தான் பண்ணுவோம், கரெக்ஷனும் நம்ம தான் பண்ணுவோம். அதாவது இப்போ இந்த லோகோவுக்கு பாக்ஸ் பண்ண சொன்னோன்னா பாக்ஸும் நம்ம தான் பண்ணுவோம். இது ஒரு ஒர்க். அதே மாதிரி இதை வெரிஃபிகேஷன் பண்ணுற வேலையும் இருக்குது. அதாவது இவங்க சொல்கிற அதே பாக்ஸை இவங்க இது பண்ணுறாங்களா, லோகோவை இவங்க பாக்ஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி வெரிஃபிகேஷன் ஜாப்பும் இதிலேயே வரும். அப்போ ரெண்டுமே வந்து இதுக்குள்ளேயே வந்து அடங்கிடுது. ஸோ அதனால் ஒவ்வொரு ஆக்களோட நாலேஜுக்கும் அந்த டைமுக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு அமௌண்ட்டுண்டா, இதில் ஒரு ஹாஃப் அமௌண்ட்டாக அது இருக்கும். அப்படியே ஒரு அது வெரிஃபிகேஷன் பண்ணுறது தானே. நான் திரும்ப சொல்கிறேன், உங்களோட வேலை எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி தான் மணி கிடைக்கும். ஒன்றுமில்லை, பாக்ஸ் பண்ணணும். நான் மொபைலில் செய்கிறேன். ஐஃபோன்னா இது பண்ணுவோம். உங்களோட மொபைல் ஸ்பீடை பார்த்து செய்து கொள்ளுங்கள். பட் இது வந்து இதில் ஒரு 1000 பாக்ஸ் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 15 15,500 அப்படி தருவாங்க. ஓகே, எல்கேஆர். ஓகே, ஸோ இது பண்ணிக்கொள்ளுங்க. இதுக்கு பாக்ஸ் நீங்கள் ஜஸ்ட் போடணும். இதை நீங்கள் ஜூம் பண்ணலாம். மொபைலில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் கம்ப்யூட்டரோட கம்பேர் பண்ணக்குள்ள இந்த ஜாப்பை வந்து நீங்கள் கம்ப்யூட்டரில் இது பண்ணிக்கொள்ளலாமா. கம்ப்யூட்டரில் நல்லா ரைட். இப்போ சாம்சங்குங்கிறதுக்கு லோகோ பாக்ஸ் போடணும். ஸோ இந்த பேக்ரவுண்ட் ப்ளூ வந்து சாம்சங்கை மென்ஷன் பண்ணலை. இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணுமா. இந்த டெக்ஸ்ட்டு தான் சாம்சங்கிறத மென்ஷன் பண்ணுது. அதனால் அந்த சாம்சங்கிற டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டு விடுங்க. டைட்டாக போடுங்களா. இங்கே பாருங்கள், இந்த ஜிக்கு கீழே வருது, இது அந்த எஸ்ஸுக்கு மேலே வரணும். ஓகே, அப்படி டைட்டாக போட்டுக்கொள்ளுங்க. ஓகே, ரைட். அப்படி இது மூவ் பண்ணுறதுனா மூவ் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த சைட்டை மூவ் பண்ணுறது, இது மேலே மூவ் பண்ணுறது, இது கீழே மூவ் பண்ணுறது. ஓகே, ரைட். அதை டன் கொடுங்க. இப்போ நீங்கள் ஒன்ஸ் டன் கொடுத்து சப்மிட் பண்ணதுமே இங்கே பாருங்கள், பணியை இது கரெக்டாக ரோங்கான்னு காட்டும். ஓகே, இப்போ என்னென்னா
எங்களுக்கு இப்போ ஜாப்ஸ் இங்க அப்டேட் ஆகுதா? வளமையா அப்டேட் ஆகுற ஜாப்ஸ் வந்து ஓகே. ஆல்ரெடி நம்மகிட்ட கைடன்ஸ் இருக்கும். நாங்க உங்களுக்கு எப்படி படிப்பிக்க போறோம்னா, இந்த ஜாப்ப எப்படி படிப்பிக்க போறோம், இந்த வொர்க் பண்ண போறோங்கிறது இல்ல. இத மாதிரி வார ஜாப்ஸ வந்து எப்படி செய்ய போறோம். இப்ப என்னன்னா, எக்ஸாம்ல நீங்க 6+2, 6+2 8, 6+2 8ன்னு நீங்க படிக்கிறீங்கல்ல. இப்ப நாங்க வந்து 6+2 8ங்கிறத படிச்சு தர மாட்டோம். அப்படி படிச்சு தர மாட்டோம். நாங்க என்னன்னா 6ம் 2ம் எப்படி பிளஸ் ஆகி 8 வருதுங்கிறது தான் படிப்பிப்போம். இந்த இந்த படிப்ப தான் நீங்க சரியா படிக்கணும். அப்ப இந்த வேலைய செய்றதுக்கு நாம படிக்காம, எப்படி வேலைகள் வந்தா இத எப்படி ஃபேஸ் பண்றோங்கிறத படிப்போம். அப்ப இந்த ஜாப் சைட் என்ன செய்யணும்? இந்த ஜாப் சைட்லாம் வந்து 10 வருஷம், 12 வருஷமா ஆன்லைன்ல ரன் ஆயிட்டு இருக்கிறாங்க. யூசர்ஸுக்கு ஒன் டைம் பேமெண்ட். ஓகே. நாங்க மத்த வெப்சைட்லாம் இந்த வொர்க் பண்ற ஆட்களுக்கு தெரியும். ஃபீஸ் வெட்டுவாங்க. வித்ட்ரா பண்ணக்குள்ள ஃபீஸ் வெட்டுவாங்க. ஒரு சதம் கூட வெட்ட மாட்டான். அதே மாதிரி நம்ம மத்த வெப்சைட்லாம் மெனுவலா வித்ட்ராவல் போடுவோம். இந்த காப்பி பேஸ்ட் சைட் எல்லாம் மெனுவலா $5 வந்தா நம்ம போயிட்டு அத நீங்க அ வித்ட்ராவல் மெத்தடோட கனெக்ட் பண்ணிட்டு வித்ட்ரான்னு அத திரும்ப எல்கேஆருக்கு அனுப்பி இந்த வேல பார்ப்பான். ஆனா இவன் வந்து அதக்கூட உங்களுக்கு தரல. அவன் என்ன சொல்றான்னா, நீங்க வொர்க்க பண்ணுங்க. நாங்க ஆட்டோ பேமெண்ட் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் $10 வந்தா $10க்கு மேல வர எல்லா அமௌண்ட்டையும் உங்களோட அக்கவுண்ட்க்கு அவன் அனுப்பிக்கிட்டே இருப்பான். ஓகேயா? அப்ப அதக்கூட அவனே செய்து தாரான். அப்ப இது ஆட்டோ பேமெண்ட். அப்ப இத இந்த இப்படியான வெப்சைட்டுகள நீங்க வொர்க் பண்ண பழகணும். இது வொர்க் பண்ணிட்டு மணி எடுக்கறது, காசு கட்டுங்கன்னு சொல்றது, ஆட்கள் சேருங்கன்னு சொல்றதும், ஆட்கள சேர்த்தா தான் மணி வேலை செஞ்சு மணி எடுக்கணும். அதான் கதை. ஓகே. நெக்ஸ்ட் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு வித்தியாசமா வரும். இதுல அட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கு. நத்திங் டூ பவுண்ட் அதாவது புக்ஸ் பண்றதுக்கு இது இல்லன்னு இருக்குது. அதே மாதிரி சப்மிட். இப்ப இத கிளிக் பண்ணீங்கன்னா புக்ஸ் வரும். நீங்க அத என்ன செய்யலாம்? மூவ் பண்ணலாம். நீங்க அங்க கையாலயும் போனா இந்த கர்சர யூஸ் பண்ணிட்டு நீங்க மூவ் பண்ணலாம். மூவ் பண்ணிட்டு இதான் லோகோ. Adidasட லோகோ. அதுவும் தெரியணுமா உங்களுக்கு? லோகோ என்னங்கிறது தெரியணும். தெரிஞ்சாக்கள் இது பண்ணுங்க. இந்த வொர்க் வரும். இந்த வொர்க்க தான் பண்ணணுங்கிறது இல்ல. நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, இத மாதிரி வொர்க். ஓகே. இத மாரி வொர்க் வரும். அத நீங்க இது பண்ணா சரி. ஓகே. கொஞ்சம் பெருசா இது பண்ணாம, நீங்க டைட்டான ஒரு பாக்ஸ் லோகோக்கு டைட்டான ஒரு பாக்ஸ் ஒண்ணு போட்டு நீங்க சப்மிட் பண்ணா சரி. அடுத்து என்னன்னா, நீங்க சப்மிட் பண்ணான்னா, ரோங் வந்தா கரெக்ட் என்னன்னு இதுல காட்டுவான். பாருங்க. ரோங் செய்தீங்கன்னா, கரெக்ட் என்னன்னு காட்டுவான். அதே மாரி இதுல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். நீங்க வொர்க் பண்ணதுக்கு நீங்க ஜூம் பண்ணி கொள்ளாம, நீங்க 2 ஃபிங்கர்ஸ இப்படி பண்ணீங்கன்னா, அது ஜூம் ஆகும். என்னன்னா, நீங்க இதுல பாருங்க, எவ்வளவு ஈஸியான வொர்க். இந்த வொர்க்குக்கு நீங்க ஒரு 1000 பாக்ஸ் இப்படி போட்டீங்கன்னு சொன்னா, ரூ. 1500. நீங்க அடுத்த இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஃபுல்லா இருந்து வொர்க் பண்ணாலும், உங்களுக்கு வந்து என்ன? வொர்க் பண்ணலாம். இங்க ஜாப்ஸோட அவைலபிலிட்டி அப்படி. இந்த டைப் ஆஃப் இந்த டேட்டா கலெக்ஷன் இந்த வெப்சைட்ல நான் போடுறேன் ப்ரூஃப் பாருங்களா, ஒரு நாளைக்கு எவ்வளோக்கு ஏர்ன் பண்ணிருக்காங்க. இந்த 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 புக்ஸ் போடுற வேலையில மட்டும் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்கன்னு நீங்க பாருங்க. நான் போடுவேன். ஓகே. அப்ப பாருங்க, இதுல இப்படி டைப் ஆஃப் வொர்க்க நீங்க நான் இன்னைக்கு 24 மணித்தேர்லேருந்து வொர்க் பண்ணேன். நான் ஒரு ரியாலிட்டி ஒண்ணு சொல்றேன். இந்த ஃபாரினர்ஸ் என்ன செய்வானுங்கன்னா, இத எப்படின்னு பாருங்க. ஃபாரினர்ஸ் என்ன செய்வானுங்கன்னா, ஒரு மாசத்துல வந்து 11 மாசமும் நல்லா வொர்க் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணுவான். ஒரு மாசம் வந்து அந்த அந்த வொர்க்லேருந்து முழுமையா விடுபட்டுருவானுங்க. விடுபட்டு அவங்க அந்த டைம ஃபுல்லா இது பண்ணுவானுங்க. என்னடா அந்த ஒரு மாசத்துக்குரிய அந்த லீவ் எடுக்க அந்த மாசத்துக்குரிய நீங்க ஆல்ரெடி ஏர்ன் பண்ணியிருப்பானுங்க. அப்ப இவங்க என்ன செய்றாங்கன்னா, நான் அந்த லிஸ்ட் போடுவேன்னு பாருங்களேன். வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. அல்லது டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. டிக்டாக்ல பயோல இருக்கும். அதிலேயே அந்த டிக்டாக் பயோவில் டெலிகிராம் குரூப் லிங்கும் அந்த டெலிகிராம் குரூப் லிங்க்ல நான் ஷேர் பண்ணுற இதுகளில் செக் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. 7 மாணாக்கள் என்னென்னா நான் ஷேர் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு வந்து ஓகே, அந்த ஒரு நாளை நான் 2 நாள் எடுக்கேன். சில விஷயங்களுக்கு அந்த 2 நாளில் வந்து $150 கூட ஒரு ஆள் ஏர்ன் பண்ணுறார். $45 ஏர்ன் பண்ணோன்னா அவருக்கு அந்த மாதம் இந்த 2 நாள் மட்டும் ஒர்க் பண்ணால் போதும். அந்த 2 நாள் மட்டும் அவரால வொர்க் பண்ண இப்போ ஒரு வீக்குக்கு வந்து ஒரு $150க்கு ஏர்ன் பண்றாரு. சாரி, இந்த இந்த இது வந்து ஒரு வீக்குக்கு $150 மட்டுக்கு ஏர்ன் பண்றாரு. அப்ப மத்த 3 வீக்கும் அவரு ஃப்ரீயாவே இருக்கலாம். மத்த 3 வீக்கும் அவரு ஃப்ரீயா இருக்கலாம். அப்படி ஒரு சைட் தான் இது. அத நீங்க 24 ஹவர்ஸ் அல்லது வந்து நீங்க நாள் கணக்கு வீக் கணக்குல வொர்க் பண்ணாலும் நீங்க இதுல தாராளமா ஏர்ன் பண்ணலாம். ஒரு நாளைக்கு $10,000 ஏர்ன் பண்ணிருக்காங்க. நான் போடுவேன் ப்ரூஃப் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ அதில எந்த ஒரு லிமிட்டேஷன் இல்ல. நீங்க எப்படி வேணாலும் ஒர்க் பண்ணலாமா.
ஸோ இப்படியான ஒரு இதுதான் இந்த சரியான கைட்லைன் சரியான இதெல்லாம் வரும். அதை நீங்கள் யூஸ் பண்ணால் சரி. ஸோ இது ஒரு வழி. இதை மாதிரி சும்மா ஒரு பாக்ஸ் ஒன்று போடுறது இது ஒரு வழி. இதில் நிறைய விஷயங்களும் இருக்குது. அதுக்குரிய கைடன்ஸ்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நம்ம டீட்டெயில் நம்ம பேசுவோம். ஓகே.